வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மோர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான நிதியை அதிகரித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி உடனடியாக கிடைக்கும் டாலர்கள். ஈரானிய கப்பலுக்கு ராஜதந்திர மட்டத்தில் அழைப்பு விடுக்கவில்லை, அமைச்சர் நலிந்த விளக்கம். நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி, இன்றும் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை. போரை முடிவுறுத்த 15 யோசனைகளை முன்வைத்த அமெரிக்கா, நிராகரிக்கிறதா ஈரான்? எஸ்வெசும முதியோர் கொடுப்பனவு தொடர்பில் விசேட அறிவிப்பு. நம்பிக்கை தந்து உயிரை பறிக்கும் கும்பல், இலங்கை மக்களுக்கு போலீசாரின் அவசர எச்சரிக்கை. யாழுக்குள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்ட யானைகள், உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து. இலங்கையில் கோழி இறைச்சி முட்டை விலைகள் அதிகரிப்பு. இளம் தொழில் முனைவோருக்கான சலுகை கடன் திட்டம் 750 மில்லியன் ஒதுக்கீடு. வட்டி வீதத்தில் மாற்றமா? இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு. மனைவி மாமியார் மீது கொடூர தாக்குதல், என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் கைது. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இந்த ஆண்டிற்காக இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்த 380 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை 480 மில்லியன் டாலர் வரை அதிகரிப்பதற்கும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதில் 200 மில்லியன் டாலர்களை உடனடியாக இலங்கைக்கு வழங்குவதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கண்டா உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் டிட்வா அனர்த்த நிலைமைக்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். பேரிடருக்கு பிந்தைய நிலைமை மற்றும் தற்போதைய மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் இதன்போது பாராட்டு தெரிவித்தார். மேலும் டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த உள்கட்டமைப்பு வசதிகளை சீரமைக்க தேவையான எந்தவொரு உதவியையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிட்வா சூறாவளி அனர்த்த நிலைமையின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கி இதுவரை வழங்கிய உதவிகளையும் இலங்கையுடன் பேணி வரும் விரிவான அபிவிருத்தி ஒத்துழைப்பையும் பாராட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேணி பொருளாதார அபிவிருத்தியை எட்டுவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என தெரிவித்தார். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் கண்டுகொள்ள தமக்கு வாய்ப்பு கிடைத்ததாக இதன்போது குறிப்பிட்ட ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர், மத்திய மலை நாட்டின் நீர் கட்டமைப்புகளை பாதுகாத்து மீண்டும் இத்தகையதொரு நிலைமை ஏற்படாதிருக்க தேவையான திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் மேலும் குறிப்பிட்டார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். இலங்கைக்கு வருகை தருமாறு ஈரானிய கப்பலுக்கு ராஜதந்திர மட்டத்தில் எவ்விதமான உத்தியோகபூர்வ அழைப்பும் விடுக்கவில்லை. இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு தயாரில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, எரிபொருள் தொடர்பில் ஈரானிய தூதுவர் வெளியிட்ட கருத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளின் தற்போதைய மோதல் நிலைமைக்கு மத்தியில் இலங்கை நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறது. அரசாங்கம் என்ற அடிப்படையில் நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நிபந்தனையற்ற வகையில் முன்னெடுப்போம். இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு தயாரில்லை. அவ்வாறு குறிப்பிடுவது தற்போதைய நிலையில் பொருத்தமானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். அவசியமாயின் வெளி விவகார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரானிய கப்பலுக்கு இலங்கை ராஜதந்திர மட்டத்தில் உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்கவில்லை. பெரிதொரு நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ராஜதந்திர மட்டத்தில் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்க முடியாது. விசாகப்பட்டினம் நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை கடற்படை தளபதி ஈரானிய கப்பலின் தளபதிக்கு சிநேகபூர்வமான அழைப்பை விடுத்துள்ளார். அதனை உத்தியோகபூர்வமான அழைப்பு என்று கருத முடியாது என்றார். நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடியை குறைக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட வாராந்த விசேட விடுமுறை இன்றும் நடைமுறையில் உள்ளது.
எரிசக்தி மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த விடுமுறை அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மின்சாரம் மற்றும் நீர் வளங்கள், போக்குவரத்து சேவைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து, சுகாதார சேவைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகிய அத்தியாவசிய சேவைகள் வழமை போன்று இயங்கும் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அறிவிக்கப்பட்ட இந்த பொது விடுமுறை நாட்களில் அந்தந்த துறைகளின் பணிகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கும் அவசியமான சேவைகளை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் அமைச்சின் செயலாளர்களுக்கும் திணைக்கள தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகளில் அமெரிக்கா முன்னேற்றம் கண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈரானுக்கு ஒரு முக்கியமான சலுகையை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அமெரிக்கா ஈரானுக்கு 15 அம்ச தீர்வு திட்டங்களை அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ ஆகியோர் முன்னெடுத்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக ஈரானில் உள்ள சரியான நபர்களுடன் அமெரிக்கா பேசி வருவதாகவும் ஈரானியர்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட மிகவும் விரும்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய தூதுவர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்போதைய பதற்றமான சூழலில் அமெரிக்க தரப்புடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் சில மாற்றங்களை ஈரான் எதிர்பார்ப்பதாக வளைகுடா நாட்டு ராஜதந்திர வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ட்ரம்பின் தூதர்களை தவிர்த்துவிட்டு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடாக தொடருமானால் அவை நடுநிலையான ஒரு இடத்தில், குறிப்பாக பாகிஸ்தானில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு ஈரான் தயாராக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதிநிதிகள் மட்டத்தில் ஈரான் மிகவும் அவதானமாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது இப்படி இருக்க அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெறுவதாக கூறப்படும் பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் பங்கேற்கவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டானோன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் செய்தியாளர்களிடம் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் விவேகத்துடன் பேசுவதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் கூறியுள்ள நிலையில் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை என்று டானோன் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் ராணுவ இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றன. அது தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். எஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதனையடுத்து இரண்டாம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 71,339 முதியோர்களுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியானது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இன்று நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளது. தகுதியுடைய முதியோர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மார்ச் 26ஆம் தேதி முதல் தத்தமது வங்கிக் கணக்குகளினூடாக எஸ்வெசும நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மக்கள் தங்களின் பணம் மற்றும் தங்க நகைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் 2 பெண்கள் கடத்தப்பட்டு மயக்க மருந்து கலந்த பானத்தை வழங்கி அவர்களின் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் கொலை முயற்சியிலிருந்து தப்பியுள்ளார். இந்த நிலையிலேயே போலீஸ் ஊடகப் பிரிவு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சந்தேக நபர்கள் பொது இடங்கள் அல்லது பொது போக்குவரத்தின் போது மக்களிடம் மிகவும் நெருக்கமாக பழகி நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சிப்பதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இதனையடுத்து போதைப்பொருள் அல்லது மயக்க மருந்து கலந்த டொஃபி,
சாக்லேட், உணவு, பானங்கள் வழங்குவதுடன் விஷ ஸ்ப்ரே அல்லது மிளகாய் தூள் ஆகியவற்றை பயன்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை செயலிழக்க செய்ய முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் தெரியாதவர்கள் வழங்கும் வாகன போக்குவரத்து உதவிகளை ஏற்கும் போது கவனமாக இருக்குமாறு போலீசார் எச்சரித்துள்ளனர். அத்துடன் பழக்கமில்லாதவர்கள் வழங்கும் எந்தவொரு உணவு அல்லது பானங்களையும் எந்த காரணம் கொண்டும் உட்கொள்ள வேண்டாம் என்பதுடன் பணம் மற்றும் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக 119 அல்லது 118 என்ற இலக்கத்திற்கு அழைக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கேவில் பகுதியில் யானைகள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டு விடப்பட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் கவலை தெரிவித்துள்ளார். உரிய முறையில் அறிவித்தும் ஜானைகள் ஏற்படுத்திய சேதத்தை அதிகாரிகள் இன்னும் பார்வையிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜானைகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு முன்னாயத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடும்பஸ்தர் ஜானைகளால் அளிக்கப்பட்ட 36 தென்னைகளுக்கும் இழப்பீடு கோரியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சில தினங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கேவில் கடற்கரைக்கு வருகை தந்து 5க்கும் மேற்பட்ட ஜானைகள் அங்கு காணப்பட்ட 36க்கும் அதிகமான தென்னைகளை நாசம் செய்தன. சம்பவம் தொடர்பாக உரியவர்களுக்கு தெரிவித்தோம். இதுவரை உரியவர்கள் வந்து பார்வையிடவோ நஷ்டவீடு வழங்கவோ இல்லை என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். யானைகள் சேதம் ஏற்படுத்திய இடத்தில் இருந்து 50 மீட்டர் தொலைவில் இராணுவ முகாம் இருப்பதாகவும் அவர்களுக்கு யானைகள் வந்தது தெரியவில்லை என்றும் இராணுவத்தினர் தெரிவிப்பதாக பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டைக்காடில் இருந்து சுண்டிக்குளம் வரையான பெரும் நிலப்பரப்பு தேசிய பூங்கா என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை உறுதி செய்யும் விதமாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் வேண்டுமென்றே இந்த யானைகளை வடமராட்சி கிழக்கு காட்டு பகுதிக்கு கொண்டு வந்து விட்டதாக சந்தேகிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் தெரிவித்துள்ளார். யானைகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு முன்னாயத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடும்பஸ்தர் யானைகளால் அளிக்கப்பட்ட 36 தென்னைகளுக்கும் இழப்பீடு கோரியுள்ளார். இலங்கையில் தற்போது ஒரு முட்டையின் விலை 40 ரூபாயாகவும் தோலுடன் கூடிய 1 கிலோ உறைந்த கோழிக்கறியின் விலை 100 ரூபாயிலும் உயர்ந்துள்ளது. சிறிய முட்டையின் விலை 37 ரூபாயாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாயாகவும் பெரிய முட்டையின் விலை 41 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதன்படி எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை சூடுபடுத்த எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தற்போது 1 கிலோ கோழி கறியின் விலை 1200 முதல் 1250 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தற்போது தினமும் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கான கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன்களாகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டு இறைச்சியின் விலை 2800 ரூபாயாக உயர்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டிறைச்சியின் விலை 3500 ரூபாயை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதும் கோழி இறைச்சி லாபகரமானதாகவே உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் நாட்டின் விவசாயம் மற்றும் கைத்தொழில் துறைகளில் புதிய இளம் தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் சலுகை கடன் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு பாதீட்டில் இந்த திட்டத்திற்காக ஆரம்பத்தில் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த திட்டத்தை தடையின்றி தொடர்வதற்காக 2026ஆம் ஆண்டு பாதீட்டினூடாக மேலதிகமாக 750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள இளம் தொழில் முனைவோருக்கு ஆண்டுக்கு 4% மிக குறைந்த வட்டி வீதத்தில் இந்த கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. மக்கள் வங்கி, இலங்கை வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகிய அரச வங்கிகளினூடாக இந்த கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கான நடைமுறைப்படுத்தல் வழிகாட்டுதல்களுக்கு அமைச்சரவை தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளது. தற்போதைய நாணய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றமின்றி தொடர்வதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது.
நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய மட்டமான 7.75% என்ற அளவில் மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. தனது மனைவி மற்றும் மாமியார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கெலன் பிந்துனுவெவ பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் மொரகொட போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு மூச்சியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேற்படி பிரதேச சபை உறுப்பினர் தனது மனைவியையும் இடையில் தடுக்க வந்த மாமியாரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் கெலன் பிந்துனுவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மொரகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருவதுடன் சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கணவன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் படுகாயமடைந்த மனைவி 2 மாதங்களின் பின்னர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்தனர். கொக்கட்டிச்சோலை முனைக்காடு நாகதம்புரான் கோவில் வீதியைச் சேர்ந்த 31 வயதுடைய மயில் வாகனம் இன்பமலர் தேவி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி இந்த பெண்ணின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கணவன் தீ வைத்ததில் அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதனையடுத்து பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவ்வேளை அவரை எதிர்வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் படுகாயமடைந்த பெண் 10 நாட்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பியுள்ளார். அவர் வீடு திரும்பி 2 மாதங்களின் பின்னர் நேற்று காலை வீட்டில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளில் கொக்கட்டிச்சோலை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் கணிசமான அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.27 அமெரிக்க டாலர்கள் வரை குறைந்துள்ளதாகவும் இது 4.42% வீழ்ச்சி எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 98.84 டாலர்கள் வரை குறைந்துள்ளதுடன் இது 5.41% வீழ்ச்சியாகும். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மெர்பன் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 119.88 டாலர்களாக காணப்படுகிறது. அதன்படி இது முன்னைய விலையுடன் ஒப்பிடுகையில் 11.31% வீழ்ச்சி என வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சந்தை நிலவரங்களுக்கு மத்தியில் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னாருடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிதமான அலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலை கோடேசபுரம் உவர்மலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் மணிவண்ணன் அவர்கள் 22/3/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு செட்டிபாளையத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகப்பன் சோமசுந்தரம் அவர்கள் 23/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு குமரகோட்ட வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அமுதலிங்கம் கமலாதேவி அவர்கள் 23/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மிருசுவிலை புறப்படமாகவும் கிளிநொச்சி
ஆராய்ச்சி கிடாலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மரியநாயகம் மேரி விக்டோரியா அவர்கள் 23/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.